புரதச்சத்து பற்றி நிறைய பேருக்கு உண்மையான புரிதல் கிடையாது. என் தங்கையை நீ கேட்டால் நான் தான் கரெக்டாக பேலன்ஸ் டயட் சாப்பிட்றேன். பட் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல வந்து ப்ரோட்டீன் வந்து சேமிச்சு வைக்கிறது கிடையாது. அதாவது கொழுப்பு, அது கொழுப்பு வேணுமா வேணுங்கிற நேரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் லிவர்லேயும் மசில்ஸ்லேயும் வந்து தங்குது. பட் ப்ரோட்டீன் அன்னன்னைக்கு நம்ம சாப்பிட்டே ஆகணும். அன்னன்னைக்கு நம்ம சாப்பிடலன்னா நம்ம உடம்புல இருக்கிற மாம்சத்தை உடம்பு எடுத்துக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மசில் வீக்னஸ் வரும், ஃபெட்டிக் ஆவீங்க. அதனால 3 நேரமும் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது ப்ரோட்டீன் தேவை. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 முட்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 முட்டையில் வந்து 6 + 6 12 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. பட் நமக்கு தேவை 20லேருந்து 30 கிராம் ப்ரோட்டீன் தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம பொருளாதாரத்துக்கு நம்மளோட உணவு பழக்கங்களே ப்ரோட்டீன் புரதச்சத்தை நம்ம கம்மியாக தான் சாப்பிடணும். நம்ம வந்து துவரம்பருப்பில் இருக்குது, இட்லியில் வெள்ளை உளுத்தம் பருப்பு இருக்குது, அப்படி நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறோம். பட் உண்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரோட்டீன் எதுக்கெல்லாம் தேவை? நம்ம ரத்த அணுக்கள் எல்லா நிமிஷமும் புதுசு வந்துகிட்டே இருக்கும். குடலில் இருக்கிற அணுக்கள் எல்லா நேரம் புதுசு வந்துகிட்டே இருக்கும். முடி எல்லா நேரம் புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக தேவைப்படுது புரதச்சத்து. நீங்கள் 4 நாள் ப்ரோட்டீன் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உடம்புல இருக்கிற மசிலேருந்து அது ப்ரோட்டீன் எடுத்துக்கும். எப்படியும் ரத்த அணுக்கள் உண்டு பண்ணுறதை நம்ம உடம்புக்கு நிறுத்தாது, அது பாட்டு உண்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போ அது ப்ரோட்டீன் எங்கேருந்து வரும்? ஏற்கனவே இருந்தால் மசில் இருந்தால் உங்கள் மாம்சத்தை இருந்தால் எடுத்துக்கும். ஸோ இங்கே இருக்கிறதா எடுத்துக்கிறதா ஆட்டோஃபேஜியான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ப்ரோட்டீன் வந்து தினம் காலையில், மதியம், நைட்டு 3 நேரம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அதனால் புரதச்சத்து தான் அடிப்படையாக உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் புதுசாகிட்டே இருக்கும். எலும்பு புதுசாகும், உங்கள் தோல் புதுசாகும், உங்கள் முடி புதுசாகும். இந்த மாதிரி எல்லாமே புதுசாக இருக்குது. அப்பப்போ ப்ரோட்டீன் தேவை. நம்ம அந்த காலத்துல வந்து பால் தான் நிறைய குடிச்சு பழகிட்டோம். பட் பால் இப்போ வந்து அவ்வளோ தூரத்து குடிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் குடிச்சா போதும். இல்லை அதுவே தயிராக எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் எதெல்லாம் இருக்குது, உங்கள் வீட்டில் எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதை கரெக்டாக எடுத்து வச்சு 3 நேரம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இளமையாகவே இருப்பீங்க. உங்களோட உடம்புல வந்து எந்த ஒரு நோயும் வராது. முடி அழகாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் சேர்த்து தேவைப்படும். அப்போ அதனால் உங்களுக்கு சாதாரண 60 கிராம் தேவைப்படும்னா 80லேருந்து 100 கிராம் தேவைப்படும். ஸோ பெண்கள் ப்ரோட்டீன் அதிகம் பண்ணணும். அரசாங்கம் வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி ப்ரோட்டீன் பவுடர்னு கொடுக்குறாங்க. பட் அந்த ப்ரோட்டீன் பவுடரில் உண்மை 10% தான் உண்மையான ப்ரோட்டீன். பார்த்தீங்கன்னா 90% மாவு சத்து. இதனாலவே நிறைய பேர் சுகர் வருது, இல்லாட்டி தேவையில்லாமல் அடிவேர் கொழுப்பு சேருது. அதனால் ப்ரோட்டீன் நீங்கள் இயற்கையாக இருக்கிறதுல வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் இருக்குது, சென்னால ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி இயற்கையாக இருக்குது. மஷ்ரூம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. புரதச்சத்து இயற்கையிலேருந்து வரது தான் உங்கள் உடம்புக்கு நல்லது. இந்த மாவு சத்துலேருந்து வரது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ என் தங்கைக்கே உள்ள புரிதல் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம சாதாரண சமுதாயத்தில் ப்ரோட்டீனோட தேவை புரிதல் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ இன்னும் தெளிவாக ப்ரோட்டீன் வந்து இருந்தால் உங்கள் குழந்தை எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன்.